என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டும், பிடிக்கலன்னா டைம் எடுத்தெல்லாம் திட்ட மாட்டேன். இல்ல அவங்ககிட்ட அது என்னன்னா அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. உங்களை எதிர்க்க இருக்கவங்கள திட்டிட்டு நான் தூங்கிடணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தூங்காம போ, எனக்கு அவ்வளவு கிடையாது. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology admissions open. அவருக்கு எந்த ஆசையுமே இல்லாத ஒரு மட்டமான மனுஷன். எதுவுமே ஆசை இல்லை. நானா கார் வாங்கணும், வீடு ஏதாவது இருந்தது. நான் ஹாப்பியா சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேனான்னு கேட்கணும்னு நினைப்பேன். அப்புறம் அதை கேட்டு உனக்கு வந்து பேட் கமெண்ட்ல இதை என்கிட்ட காமிச்சா நான் ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு ஏதாவது காமிக்காம ஏதாவது இருக்கலான்னு கேட்குறாங்க. ரொம்ப பேட்லாம். நெக்ஸ்ட் காண்ட் டெல் அட் ஆல். அதனால தான் படிக்கிறத விட்டேன். இந்த கமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீ பார்க்கவே வேண்டாம். ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜை வந்த போது வந்து அப்போ அவங்க நானே ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஏன்னா நானே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. ஸோ 6 months அப்போ அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கும்போது நீங்கள் என்னை எந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சிங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போய் பார்த்ததுனால அவங்க வந்து ரொம்ப காமன் செட்டிலாக இருந்தாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப அமைதியான பொண்ணு தான் நான் நினச்சேன். ஓகே, ஏமாந்துட்டியே. ஓகே, காம் கேர்ள் அப்படின்னு நினச்சேங்க. ஓகே, என்கிட்ட எந்த விஷயம் நீ ரொம்ப லவ் பண்ணுற? ரெஸ்பெக்ட் பண்ணுறது. என்ன விமனாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் பொண்ணுங்களையே எப்படி இவ்வளோ மதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி கூட பேச மாட்டேங்கிறீங்களா? அது நான் ரொம்ப மதிக்கிறேன். அது சொல்ல தெரில. ஈவன் எங்கள் அப்பா கூட உங்ககிட்ட பார்த்து கற்றுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். அம்மாவை தண்ணி எடுத்துகிட்டு வா சொல்லாதீங்க, அவர் எனக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லலாம்ல அப்படின்னு நான் அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்கீங்களா? அதில் கீழே அந்த சான்ஸே கிடைக்கல. லக்கிலி சான்ஸ் கிடைக்கலையா? அது லக்கியான சான்ஸ் கிடைச்சா லக்கியான சான்ஸ் கிடைக்கல. ஓகே ஓகே. இல்லை அவங்களே கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். நான் போவேன். ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல முடியாது. இவங்க வந்து நான் கேட்டேன், அதே ஷாக் ஆனது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பாங்கன்னா நான் சொன்னேன் ஃபுல்லாகவே லைஃப்ல லாஸ்ட் பெஞ்சில் தான் இருந்தேன். அப்படி ஆக்சுவலி மாத்தி தெரியுது. அவங்கள தான் பார்த்தா லாஸ்ட் பெஞ்ச் கேர்ள், ஜாலி கேர்ள். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஜாலி பண்ணா பார்க்க மாட்டாங்க. இல்ல அவங்க சொல்லுவாங்க கீழ கூட சாப்பிடலாம், பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஜாலி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? சொல்லுங்க, 1 2 என்று வரிசைப்படுத்துங்கள். இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. இப்போ அது இல்ல. சோ அதனால இப்போ பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. சோ இப்போ நிறைய கோவத்தை குறைச்சிட்டாங்க. அது கோவம் இல்ல. அது என்னன்னா சொல்றதுன்னா என்னன்னு யோசிக்காம இமிடியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அதுக்கப்புறம் அது நிறைய பேசி அனுசம் பண்ணி இப்போ அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டும், பிடிக்கலன்னா டைம் எடுத்தெல்லாம் திட்ட மாட்டேன். இல்ல அவங்ககிட்ட அது என்னன்னா அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. அது எனக்கு அப்படி இருக்க தெரியாது. உங்களை எதிர்க்க இருக்கவங்கள திட்டிட்டு நான் தூங்கிடணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தூங்காம போ, எனக்கு அவ்வளவு கிடையாது. உன்னை திட்டிட்டேன்னா நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஈஸியா எல்லாம் எதுவுமே திட்டாத மாதிரி எதுவுமே இல்லை மாதிரி ஜில்லாயிருவாங்க உடனே. ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியாது. எனக்கு ஒருத்தர் திட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போறதே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நான் திட்டுறேன்னு அர்த்தம். முடிய வேணாம், அதுக்கப்புறம் வேண்டாம், எதிர் நம்ம வந்து இங்கேருந்து வாக் அவுட் ஆயிடலாம், இல்லை அந்த பர்சனை பார்க்கவே வேணாம் லைஃப்ல அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு திட்டுறதே வரும். என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு கேட்காம இருக்கிற விஷயம். ஏதாவது ஒன்று கேட்கணும்னு அந்த டைம்ல நினைச்சு அதை சரி வேணாம், கேட்க வேணாம் அப்படின்னு ஏதாவது கடந்து போன விஷயம்? இப்போ அவங்க அதை ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து அடிக்கடி அவங்கள கேட்டா ஹர்ட் ஆகுன்றதுக்காக கேட்க மாட்டேன். நான் அப்பப்போ என் அம்மா வந்து எனக்கு பேக் போனா இருக்காங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி நான் அவங்கள ஒரு வாட்டியும் சொல்லும்போது அது ஹர்ட் ஆகுதா, நம்ம அம்மாவும் இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட இந்த மாதிரிலாம் நினைப்பீங்களா, நான் வந்து அது தெரியாமல் உங்களை நான் ஹாப்பியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கேனான்னு கேட்கணும்னு நினைப்பேன். அப்புறம் அதை கேட்டு அதுவும் ஒரு இதுவாகிடக்கூடாதுன்னு நான் கேட்குறது இல்லை. பட் எனக்கு தோணும், நான் அப்போ பார்த்தாலும் அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அதுவும் அவங்கள ஹர்ட் பண்ணதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கேன். அவங்க அம்மாவே அவர் அம்மா மாதிரி தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக. ஆமாம்மா, எங்கள் அம்மாக்கெலாம் அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கிஃப்ட் கொடுக்கும்? அவருக்கு எந்த ஆசையுமே இல்லாத ஒரு மட்டமான மனுஷன். எதுவுமே ஆசை இல்லை. நானா கார் வாங்கணும், வீடு ஏதாவது இருந்தது. நான் உங்களுக்கு வேணா ஒன்று பண்ணுறேன், ரொம்ப குட் கேர்ள், நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறேன், இதே மாதிரி லைஃப் டைம் உங்களை தொல்லையே பண்ணாமல் நடந்துக்கிறேன். ஓகே, அந்த கிஃப்ட் ஓகே. ரெஸ்பெக்ட் ஆல் வேர்ட்ஸ். அவர் எதுவுமே ஆசை இல்லை. உண்மையாக தான் எனக்கு வீடு கட்டணும், இப்படி கட்டணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ட்ரீம்ஸே இல்லாதவங்களை என்னங்க பண்ணுறது? எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரே இதுதான், எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். அதனால அது நான் தரேன். எதுவுமே பண்ணாம இருந்தாலுமே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல, அது ஈஸியாவே கிடைக்குது. ஆனா பட் இதெல்லாம் பண்ணி நிறைய பண்ணிட்டு பீஸ்ஃபுல் அடையலாம். ஓகே, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அதனால எனக்கு ஈஸியா கிடைச்சிரும். சும்மா இருந்திரலாம் மேடம் அப்படி எதுவுமே இல்ல, அமைதியா உட்கார்ந்திருந்தா கூட பீஸ் கிடைச்சிரும். பட் ஆனா இவ்வளவு வாங்கிட்டு இல்ல நிறைய பண்ணிட்டு
நம்ம நல்லா எக்ஸ்பென்ஸ் இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ரிவர்ஸ்ல வச்சீங்கன்னா அவர் சொல்லிப்பாரு அவளுக்கு நயகரா பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு லிஸ்ட் போட்டிருப்பாரு. அவருக்கு ஆசையே இல்லை, நான் என்ன பண்றது? நான் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு? சூப்பர். இல்ல அது வரைக்கும் அதாவது சொல்றது இந்த இதுல படத்துல காமிப்பாங்க ஃபிளாட்டா ஒரு லைன் போயிட்டு இருக்கும். இவெல்லாம் எதுக்கு இருக்குறான், உயிரோட இருக்கா இல்லையா அந்த பாடி அந்த மாதிரி சாப்பிடுது தூங்குது வருது போது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது, அதுவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு காமா ஒரு லைன் போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஒரு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். மேல போய் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும், கீழே வந்தா ஒரு இதுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி அடுத்த லைன் போயிட்டே இருக்கணுங்கிறது வந்து எல்லாமே ரெண்டுமே நான் தனியா இருந்தா பண்ணிக்க மாட்டேன். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க கூட இருக்கனால இப்போ இது ரொம்பவே என்ன சொல்றது ரொம்ப மேக்னிஃபிகஸா பெருசா தெரியுது. ஸோ அம்மா கிட்ட இருக்கிற ஏதாவது சில குவாலிட்டிஸ் இவங்க கிட்ட இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்க எல்லாரும் கூட ரொம்ப உடனே ஜெயிடுவாங்க. அது எப்பவுமே சொல்லுவாங்க, உங்க அம்மா இந்த பக்கம் வந்தாங்கன்னா யாருன்னே பார்க்க மாட்டாங்க, கலகலன்னு பேசுவாங்க, வருவாங்க போவாங்க, ரொம்ப நல்லா பாசமா பழகுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வந்து இவங்ககிட்ட அப்படியே இருக்குது. இப்போ நம்ம மேரேஜ் லைஃப்ல இந்த மொமெண்ட் மறக்க முடியாது அப்படின்னா எந்த மொமெண்ட்? தக்ஷன் பிறந்தது தான். எப்படி இருந்தது அந்த பிரெக்னன்சி? எப்படி சொன்னீங்க பிரெக்னெண்டா இருக்கிறது? அவங்க நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னேன். பிகாஸ் 1 இயர் கழிச்சு அப்படி கொஞ்சம் லேட்டாக தான் கன்சீவ், 1 இயர் பிளான் பண்ணிட்டு லேட்டாக தான் கன்சீவ் ஆனோம். ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அது பொண்ணுன்னு நினச்சேன்ல. அண்ட் என் கூட டெலிவரியில் ஃபுல் டெலிவரி என் கூட இருந்தாங்க. உள்ள இருந்தீங்களா? இருந்தாங்க. ஸோ அதனால் அது மறக்கவே முடியாது. இல்லை நாங்கள் வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 ஒவ்வொரு இதை பார்த்து வச்சிருப்போம். ஸோ எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது சேம் வெளியே தெரியும். ஸோ நான் போல வீக் 1ல இப்படி தான் இருக்குன்னு காமிப்பேன். சும்மா நெட்ல இருந்து இப்படிதான் இருக்குமா, வீக் 2 அது ஒண்ணுமே இருக்காது. அந்த ஹார்ட் பீட்ல சொல்லுவாங்களா இப்படி இருந்தா பொண்ணு அப்படி. சோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அது பொண்ணுன்னு ஒரு இதுல இருந்தோம்ல. சோ அந்த பிரெடிக்ஷன் பண்றது ஒரு ஹாப்பியான ஜர்னியா இருந்துச்சு. சும்மா என்னென்ன கேலண்டர்லாம எடுப்போம், சைனா கேலண்டர் அந்த கேலண்டர் இது எப்ப நடந்துச்சு, இது இப்ப எப்படி இருக்குது, இப்போ இப்படி எல்லாரும் மாதிரி தான் பையனா பொண்ணால ஒரே அது மாதிரி அதே பையனா பொண்ணா சொல்லி ஆன்சர் பொண்ணுக்கு நாங்களே காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். எல்லா ஆன்சரும் பொண்ணு தான் வரணும். நான் சொல்லுவேன் எங்க வீட்ல பையங்களே இல்ல, சோ இது பொண்ணு தான். அவங்க ஆமா இது பொண்ணா தான் இருக்கணும், எனக்கு பொண்ணு தான் சரி. பட் ஆனா இப்போ பையன் பிறந்தது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அதெல்லாம் நான் அது எனக்கு ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஈஸியா இருக்கு டிராவல் பண்றதுக்கு. இப்போ ஒர்க்குக்கு அவன் ஓகே, பொண்ணுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஐ அம் ஹாப்பி. பட் அந்த மொமெண்ட்ல எல்லாம் கிடையாது. பொண்ணா இருந்தாலும் அது இதோட சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இப்ப பையங்கிறதுக்கு அதுக்கான ஆளுங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு அது எப்படின்றது. கரெக்ட். அப்படி சொல்றல இப்ப பையனா இருக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி போதும், நம்ம இதுல இந்த இது போதும் இருக்கும். பட் பொண்ணா இருந்தா நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க, இன்னும் 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா டிஸ்டர்ப் ஆயிருப்பா. பொண்ணுனா கஷ்டம். இப்போ பாருங்க, தம்பியை எடுத்துட்டு போய் விடுற, அவனை நீ எடுத்துட்டு போய் விட, நீ எல்லார்கிட்டயும் அவனை எல்லாரும் பாத்துக்கிறாங்க. கரெக்ட். அது வந்து நான் தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா பிரச்சனை பண்ணிருப்பேன் பொண்ணுனா. ஸோ ப்ரெக்னன்சி டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் உங்க ப்ரெக்னன்சி? இல்ல ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா நார்மல் டெலிவரி தான் என்ஜாய் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக நீங்க எதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? நான் என்னையவே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் சொன்னல क्वेश्चन 4க்கு 100% சொல்வாரு, ஆல் சேஞ்ச். அப்படி ஒன்றும் தெரியலையே, நீங்க அப்ப இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கீங்க. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பட்டி டிங்கரிங்க தான் சொல்றாரு. ட்ரெஸ் எல்லாம் டிக் போட். அதான் சொன்னேன், என்டையரா ஒரு கேரக்டர்னு ஒரு தெரிந்தது. அவன் இப்போ போய் யாராவது ஊர்ல போய் கேளுங்க, இப்படி ஒருத்தர் இருந்தானே யாருக்குமே தெரியாது. என்ன முக்கியமா ஒன்று சொல்லிட்டான், என் அப்பா கிட்டயே ஒரு வேர்டு பேசுறவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதான் பெரிய என் அப்பா கிட்டே மாமா வந்துட்டீங்களா, ஓகே அவ்வளவுதான். இப்ப கேட்டுச்சா உங்களுக்கு, மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு? கேட்டுச்சா? கேட்டாரு. இப்போ இன்டர்வியூ கொடுக்குறாரு. முதல்ல வந்து என்னன்னா, மேரேஜுக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ணோம் சாப்பிட. அப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டேன். பில் நான் பே பண்ணேன், இல்ல அவங்க தான் பே பண்ணாங்க. ஓகே. சோ உங்களுக்கு அந்த பேசிக்கா கிஃப்ட் வாங்கி தரணும், கூட்டி போணும். நான் குண்டங்க வீடுன்னு சுத்திட்டு இருப்பேன். சோ அப்ப மீட் பண்ணும்போது கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இந்த லைஃப் இதெல்லாம் நீதான் பண்ணணும், இதுல இவங்க பண்ணணும், அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் போல. அம்மா சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் பாத்துக்கணும், அவளை இப்படி எல்லாம். எனக்கெல்லாம் ஒரு போனே போடுவாங்க, நீ அவனை கூட்டு போய் எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டான்னு கூட. அவளை வெளியில தான் கூட்டிட்டு போய் எப்பதான் கூட பேசுறது அப்படி சொல்லுவாங்க அம்மா. ஸோ உனக்கு வந்து பேட் கமெண்ட்ல இதை என்கிட்ட காமிச்சா நான் ஹர்ட் ஆகுன்னு தெரிஞ்சு ஏதாவது காமிக்காம ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. ரொம்ப பேட்லாம் நெக்ஸ்ட் காண்ட் டெல் அட் ஆல் நிறைய இருக்கு. அதனால தான் படிக்கிறத விட்டேன். இல்லை நானே அவங்களுக்கு படிச்சு சொன்னேன், இந்த கமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீ பார்க்கவே வேண்டாம். ஸோ ஃபுல்லி நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீ ஒர்க் மட்டும் பாரு. ஸோ கமெண்ட்ஸை வச்சு தான் எதுவுமே கிடையாது இல்லையா? உனக்கு ஏதாவது அட்ரஸ் பண்ணுறது என் மூலமாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மீட்டிங் கேட்பாங்க, இல்லை வந்து மேம் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது சம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை மேம் வந்து இதுக்கான ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கணும்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நான் அவங்களை அட்ரஸ் பண்ணிடுவேன்.
இது தேவையில்லாத எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். என்கிட்ட ஏதாச்சும் மறைச்ச விஷயம் இருக்கா? மேபி அவங்க ஹர்ட் ஆவாங்க, மேபி ஏதோ ஒன்று, ஒரு யாரை பற்றியாவது ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஒரு மாதிரி நினச்சி வச்சு அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி ஜஸ்ட் அவங்க ஹர்ட் ஆவாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட மறைச்ச விஷயங்கள் இருக்கா? ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜை வந்த போது வந்து ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வேறு. ஸோ நாங்கள் வந்து அப்பா நான் தம்பி 3 பேர் தான் இருந்தோம். அப்போ அவங்க நானே ஹேண்டில் பண்ணுறது எனக்கு, ஏன்னா நானே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லையா. ஸோ 6 months அப்போ அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க. தப்பாக இந்த செஞ்சு சொன்னாங்கன்னா அவங்க இது பண்ணல, இதே எப்படி பண்ணல அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லை அவங்களுக்கு புரியல, ரெண்டாவது அவங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் இது சொல்லணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பழகினதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் அவங்களை ஹர்ட் பண்ணோன்னா நான் மறைச்சிருக்காங்க. ஃபேமிலியில பேசினதா சொல்லலையா? புரிஞ்சுது எனக்கு புரிஞ்சுது. ஓகே சூப்பர். ஸோ லட்சுமி குட்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 years வரப்போகுது, ஆகஸ்ட் வந்துச்சுன்னா. ஸோ இப்போ நாங்கள் 2-3 years நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவங்க இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான். ஸோ அதனால தான் இந்த லெவலுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மைதான், எல்லாரும் எம்ப்ளாயும் எல்லாருமே நல்லா திட்டுவாங்க. ஆக்சுவலாக 5 minutes அது என்ன திட்டினே மறந்துடுவாங்க. பார்த்துக்கிறாங்களா, அது வந்து இவங்கள மாதிரி பார்க்க முடியாது. நானும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இவங்கள மாதிரி எம்ப்ளாயி பார்த்துக்க முடியாது. அதுதான் கிரேட். ஏன்னா நாங்கள் இப்போ எக்ஸ்போலாம் போகிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த அளவுக்கு ஃபுட்டே தர மாட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி 4 items இருக்கும், லஞ்சும் இருக்கும், டின்னரும் பிரியாணி அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எம்ப்ளாயிலாம் அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியாது. அக்காவனா நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்தே அம்மா எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% அவள் பார்த்துக்கிட்டான்னு சொல்லலாம். லீவ் எல்லா எக்ஸாம் ஹாலிடேஸாக இருக்கட்டும், ஸ்கூல் எந்த வெக்கேஷன் எங்கேனாலும் மோஸ்ட்லி அக்கா கூட இருப்பாள். தம்பி கூட அவ்வளோ பேசுனேன்னா தெரியாது, பட் ஆனால் அக்கா கூட நான் ரொம்ப க்ளோஸு. பெரியம்மா பொண்ணு தான், பட் தம்பியோட அக்கா தான் மோஸ்ட்லி க்ளோஸ். எல்லா வீக்கெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபெஸ்டிவல், காலேஜ், ஸ்கூல் லீவ் டில் இப்போ வரைக்கும் லாங் வீக்கெண்ட் எது கிடைச்சாலும் மோஸ்ட்லி இங்கே தான். லாக்டவுனில் கூட இங்கே தான் இருந்தேன். நான் பாஸ் லேடியாக மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேறு லெவல். அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ணது. அவள் பிஸ்னஸ் ஸ்டைல்லே மேனேஜ்மெண்ட் ஸ்கில் யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு. எல்லாருமே அந்த பாஸ்னால் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது கேட்கணும் அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த மைண்ட் செட் சுத்தமாக இருக்காது. ஃபஸ்ட்டு மற்றவங்க ஐடியா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுவாள். இல்லை நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணுவாள். மற்றபடி நம்ம ஐடியாஸில் அவள் இது வரைக்கும் நான் க்ராஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்போல குயின் வீட்டில் எப்படி அவர் குயின் அந்த மாதிரி எக்ஸ்போல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போ முடிஞ்சிடும், கஸ்டமர்ஸ்லாம் போயிடுவாங்க. நீ போய் தூங்கல, நீ போய் என்ன எனக்கு தூங்குறதுலே தான் அனுப்புவாங்க. நீ போய் தூங்கு, நீ போய் தூங்குது, இப்போ காலிலேருந்து நான் நிற்கதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours தான் தூங்குவாங்க எக்ஸ்போ. அதுவும் மாசம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 10 days நிஜமா சொல்றேன், இவங்க இல்லைன்னா நான் எக்ஸ்போலாம் பண்ண மாட்டேன், ஆன்லைன் மட்டும் தான் பார்த்துருப்பேன். பிகாஸ் எனக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர்டு இன்னைக்கு அக்கா சொன்னா கேட்கணும், தங்கச்சி சொன்னா கேட்கணும் அப்படின்னு யாரும் இல்லையா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு கிஃப்ட் அதெல்லாம். மேம்னா நல்ல மேம், சூப்பர் மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை பார்த்து தான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கரெக்டாக யார் எப்படி ஒர்க் பண்ணணும் இவங்களை பார்த்து தான் அதிகமாக கற்றுக்கலாம். அதே மாதிரி இவங்க ஒரு ஓனர் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. அதிகமாக நல்லா ஒரு எம்ப்ளாயை பார்த்துக்கிறதுக்கும், இப்போ ஃபுட் இல்லைனாலும் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க, ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும், அதே மாதிரி இப்போ ஸ்டால் ஒர்க்குக்கும் அவங்க என்ன தான் சேலரி கொடுத்தாலும் அதுக்கு தனியாக அமௌண்ட்டு பே பண்ணி இதை ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் வீட்டுக்கு இவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இவங்களால நிறையா டைம் பலன் அனுப்பிச்சிருக்கேன். வீட்டில் அம்மாவும் அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் மற்ற பக்கம் ஒர்க் பண்ணால் கூட கம்பெனியில் இப்படி இருங்க, அப்படி இல்லைன்னா அவங்களை அனுப்பிடுவேன் அப்படிலாம் ஆனால் இப்படி பண்ணு, இது பண்ணு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக மேம் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை யூஸ்வலாக நான் ஸ்டாஃப் உடனே சென்ட் ஆஃப் பண்ண மாட்டேன். மேனுவல் எரர் ரொம்ப ஈஸி தானே. இப்போ எனக்குமே மேனுவல் எரர் வரும். அதனால் நான் மிஸ்டேக் பண்ணிட்டு வெளில போன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஃபுட்டு சொல்கிறாங்கல்ல, ஃபுட்டுக்கு தாங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் நான் ப்ரௌடாக சொல்லுவேன். இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய காலையில் 3-4 பிரேக்ஃபாஸ்ட் போடுவோம் எக்ஸ்போவில். பிடிச்சதை சாப்பிடுங்க, இட்லி, தோசை, பூரி, சம்டைம் பொங்கல். அண்ட் லன்ச்சும் வந்தால் பசங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, கூட்டு, பொரியல், ஃபுல் மீல்ஸ். லைக் எனக்கு ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃபுட் அண்ட் எக்ஸ்போ சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க. எக்ஸ்போக்கு நான் ஏன் பே பண்ணுவேன்னா, நான் 4th day எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோமா, நான் எஸ் கமான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல,
அந்த லாபத்தை நான் மட்டும் பர்சீவ் பண்ணிக்கூடாது, எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த பொண்ணுலாம் மேரேஜ்க்கே இங்கே வந்து நான் நிறைய ஸ்டாஃப்க்கு சொல்லணும்னு நினைப்பேன், மேரேஜ்க்கு இங்கே நிறைய உழைச்சி பணம் சேர்த்த ஒரு பொண்ணு. அதனால தான் ஐ வாண்ட் டு ஷோன்னு சொன்னேன். நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, 150+ ஸ்டாஃப் இருக்காங்க நம்மக்கிட்ட இப்போ. பட் இவங்களையே கூப்பிட்டேன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா அந்த சேவ் பண்ணணும், நம்ம கல்யாணத்தை நம்மளே பண்ணணும், நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அதனால் இன்னும் 10 வருஷம் கிட்ட வேலை செய்கிற பையன்லாம் இருக்கான். பட் இது வந்து கொஞ்சம் இங்கே ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் அவங்கள Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology. Admissions open. மூடு வந்து மூடிட்டு இருந்துருக்கும்டா. நீ சும்மா இருந்தாலும் பிரச்சனை இருக்குமா?